சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நாம் காணவிருப்பது தமிழ்நாட்டு கிறிஸ்தவ தமிழ் அறிஞர்கள் பற்றின குறிப்புகள். இதில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா H.A. கிருஷ்ணபிள்ளை. ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை அப்படின்ற பெயரின் சுருக்கமாக H.A. கிருஷ்ணபிள்ளை அழைக்கப்படுறாரு. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறக்கிறாரு. இவர் பிறப்பால் ஒரு வைணவ குடும்பத்தில் பிறந்து வளர்றாரு. இவர் தன்னோட சிறு வயது முதலே அந்த கால முறைப்படி கல்வி கற்கிறாரு. அந்த கால முறைப்படி திருப்பார்கடல் நாதன் கவிராயர் அப்படின்றவர்கிட்ட நன்னூலை முறையாக கற்று தெரிஞ்சுக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அந்த பகுதிகளில் கிறிஸ்தவ சமய பாதிரிமார்கள் பல்வேறு தொண்டுகளை செய்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள் அமைக்கிறது, அந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. அதில் குறிப்பிடத்தக்கவராக கால்டுவெல், போப்பையர் எல்லாருமே இருந்தாங்க. அந்த சாயபுரம் அப்படின்ற இடத்துல போப்பையர் ஒரு கல்லூரியை அமைத்து நடத்தி வந்தார். அந்த சமயத்தில் போப்பையர் தன்னோட நாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்த காரணத்தினால இந்த கல்லூரியில் ஒரு தமிழ் ஆசிரியருக்கான இடம் இருந்தது. அதுக்கு சிலர் விண்ணப்பித்தாங்க. அதில் H.A. கிருஷ்ணபிள்ளையும் ஒருத்தர். தமிழ் ஆசிரியரை தேர்ந்தெடுக்கும் அந்த பதவிக்காக நியமிக்கப்பட்டவர் கால்டுவெல். தமிழ் இலக்கியத்திலையும் இலக்கணத்திலையும் போதிய அறிவு பெற்று தகுதி வாய்ந்தவராக இருந்த கிருஷ்ணபிள்ளையை கால்டுவெல் தேர்ந்தெடுத்து சாயபுர கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக நியமிக்கிறாரு. அப்படி சாயபுரத்தில் வேலை செஞ்சுட்டு வர்றப்போ கிருஷ்ணபிள்ளையோட வைணவ சமய பற்று மெல்ல மெல்ல தளர்வுற்றது. ஏற்கனவே H.A. கிருஷ்ணபிள்ளையோட உறவினர்கள் சிலர் கிறிஸ்தவ சமயத்துக்கு மதமாற்றம் செஞ்சுருந்தாங்க. இதை தொடர்ந்து இவர் பணி செஞ்ச கல்லூரி கிறிஸ்தவ மதம் சார்ந்ததாக இருக்குது. இதனால் தன்னோட வைணவம் சமயம் சார்ந்த பற்று குறைந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு இவர் மதம் மாறுகிறார். இவர் தன்னோட 30வது வயதில் மயிலை தேவாலயத்தில் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கிறாரு. கிறிஸ்தவ சமய சார்பான சிறந்த நூல்களையும் இலக்கியங்களையும் இவர் தன்னோட 33வது வயசில் இறந்து போகிறாரு. இவரோட படைப்புகளில் குறிப்பிடத்தக்கது என்னன்னு பார்த்தோன்னா போற்றி திருவகவல், ரட்சண்ய யாத்திரிகம், ரட்சண்ய மனோகரம், ரட்சண்ய குரல், ரட்சண்ய பாலா இப்படின்ற 4 நூல்கள் இவரோட படைப்புகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக அறியப்படுது. இப்படி தமிழ் சார்ந்து கிறிஸ்தவ சமயத்தை வளர்த்ததில் இவர் குறிப்பிடத்தக்கவராக இருக்கார். இவரை தொடர்ந்து நாம் யாரை பற்றி அடுத்தது பார்க்க போகிறோம் அப்படின்னா வேதநாயக சாஸ்திரி. தேவநேய பாவாணர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து வறுமை சூழலில் வாழ்ந்தவர் தான். இவர் 23 மொழிகளில் வல்லுநராக விளங்கியிருக்காரு. பாவாணர் தமிழுக்கு பல்வேறு தொண்டுகளை புரிஞ்சிருக்காரு. அவருடைய தொண்டுகள் அளவிற்கரியது. அதில் சில குறிப்பிடத்தக்க தொண்டுகள் என்னென்னு பார்த்தோன்னா உலக முதல் உயர்த்தினி செம்மொழி, தமிழர் வரலாறு வடமொழி வரலாறும், இந்தியாவில் தமிழ் எவ்வாறு கெடும், 13,000 பழமொழிகள் தொகுப்பு, பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும், திராவிடம், தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் வரலாறு, சொற்பிறப்பியல், அகரமுதலி மடலங்கள் அப்படின்னு பல்வேறு நூல்களை தமிழில் இவர் இயற்றியிருக்காரு. தமிழோட பெருமையை நிலைநிறுத்தி தமிழினை தலைநிமிர செய்தவர் தேவநேய பாவாணர். இவர் மன்னார்குடி இசைப்பெரும் புலவரிடம் 12 ஆண்டுகள் இசை பயின்றிருக்காரு. 4 வகை இசை கருவிகளை இயக்க வல்லவராக தேவநேய பாவாணர் விளங்குறாரு. இவர் தன்னோட தமிழ் நடைக்கே பாவாணர் நடை என்று இன்றும் குறிப்பிடப்படுகிறது. இவரால் தமிழ் மொழிக்கும் விளக்கம் பிறந்தால் தனித்தமிழ் நடைக்கே பாவாணர் நடை என்று இன்றும் குறிப்பிடப்படுகிறது. இவரால் தமிழ் மொழிக்கு விளக்கம் பிறந்ததால் மொழி ஞாயிறு அப்படின்னு இவர் போற்றப்பட்டார். தமிழுக்கு பல்வேறு நூல்களை இயற்றி பல்வேறு அமைப்புகளை தலைவராக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் இவர் ஆசிரியராகவும்
பல ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு. இப்படி தமிழ் மொழிக்காக பல்வேறு தொண்டுகளை செஞ்சுட்டு வந்தார் தேவநேய பாவாணர். அதோட தமிழ் உலக மொழிகளில் மூத்தது, மிக தொன்மையான காலத்திலேயே செம்மையான மொழியாக வடிவம் பெற்றது அப்படின்னு திராவிட தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர். திராவிடத்திற்கு தாயாகவும் ஆரியத்துக்கு மூலமாகவும் விளங்கும் மொழி அப்படின்னு தமிழ் மொழிக்காக வாதாடியவர் தான் வேதநாயகம். இவர் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் உள்ளிட்டவற்றுக்கு தன்னோட சொற்கள் பலவற்றை வழங்கியிருக்காரு அப்படின்னு நிறுவியவர் தான் பாவாணர். தமிழின் வேர்ச்சொல் வளத்தையும் செழுமையும் சுட்டிக்காட்டி அதன் வளர்ச்சிக்கான வழியையும் அவரின் நூலின் வழி உலகிற்கு எடுத்து எம்பிருக்காரு. இப்படி தமிழுக்காக பல்வேறு தொண்டுகளை செஞ்சு தமிழ் மொழியோட பெருமையை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இப்படி கிறிஸ்தவ சமயம் சார்ந்து மேலை நாட்டு அறிஞர்களும் தமிழ்நாட்டு அறிஞர்களும் பல்வேறு வகையில் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கண இலக்கியங்களுக்கும் தங்களால் முடிஞ்ச பணிகளை செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக தமிழ் மற்றும் மேலை நாட்டு கிறிஸ்தவ சமய அறிஞர்களால் தமிழ் மொழியும் கிறிஸ்தவ சமயம் பல்வேறு வகையில் வளர்ச்சி பெற்றது அப்படின்றத இந்த காணொளி மூலயமா நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி.